ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோட்டஸ் ஸ்டோன் டாரட் சேனல் மூலியமா உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு நெக்ஸ்ட் கார்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி கண்டிப்பா நான் பேசணும்னு நினைக்கிறேன். டாரட்டை வந்து அவங்க சீரியஸா அவங்களோட ப்ரொஃபஷனா எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் டாரட்டை வந்து ப்ரொஃபஷனா எடுத்து பண்ணணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதை ஒரு வீடியோவா பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாரட்டோட பேசிக்ஸ் ஆகட்டும், அட்வான்ஸ் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் ஆகட்டும், மாஸ்டர்ஸ் ஆகட்டும். ஸோ தேர் இஸ் அ கோர்ஸ் பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை வந்து கண்டிப்பாக கற்றுக்குங்க. ஒரு 1 year to 2 year அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க நல்ல ப்ராக்டிஸ் டைம் எடுத்துக்கணும். அந்த ப்ராக்டிஸ் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்றதாகட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ், இஃப் யூ கெட்டிங் கிளைண்ட்ஸ், நீங்க கிளைண்ட்ஸ்க்கு பார்க்கறதாகட்டும், அந்த ப்ராக்டிஸ் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே அவங்க தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் அபவுட் இவ்வளோ வருஷமா டாரட் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் அபவுட் அக்யூரசி. இந்த டாரட் இஸ் அபவுட் அக்யூரசி. ஸோ ப்ராக்டிஸ் கம்மியா இருந்தாலும் எனக்கு அக்யூரசி வராது அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு Day 1 உங்களுக்கு அக்யூரசிங்கிறது கரெக்டாக வரும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு 5 areas ஆஃப் லைஃப் தான் வந்து எல்லாருமே கண்டிப்பா பார்ப்பாங்க. அதாவது நீங்க ஆஸ்ட்ரோ ஆகட்டும், இல்ல நியூமராலஜி, ஆஸ்ட்ரோ ஆகட்டும், எந்த மெத்தட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஈவன் டாரட் ரீடிங் ஆகட்டும், இந்த ஒரு 5 அப்படிங்கிறதுக்குள்ள அடங்கிடும். அது என்ன பாத்தீங்கன்னா, அவங்க ஹெல்த் பார்ப்பாங்க, அவங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அதாவது மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அப்புறம் ஃபேமிலிக்காக பார்ப்பாங்க, கெரியர் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும் பார்ப்பாங்க, அப்புறம் அவங்களோட ப்ராஸ்பரிட்டி, அவங்களுடைய செல்வ வளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்பாங்க, அப்புறம் ரொம்ப முக்கியமா என்ன தடைகள் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்குள்ளதான் வந்து உங்களுக்கு மொத்தமுமே அடங்கும். அதே மாதிரி தான் டாரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க பேசிக்ஸ் ஆகட்டும், அட்வான்ஸ் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் ஆகட்டும், மாஸ்டர்ஸ் ஆகட்டும், அது பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏரியாஸ் ஆஃப் லைஃப், நம்மளோட இப்போ ஒரு ஹெல்த் எப்படி பார்க்கணும், ஒரு கெரியருக்கு எப்படி பார்க்கணும், ஒரு நம்மளோட ப்ராஸ்பரிட்டி, மணி, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ் நம்ம எப்படி மூவ் பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்கு எப்படி இருக்கு, நம்மளோட கீழே இருக்கிறவங்க கிட்ட, ஐ மீன் லோயர் கேட்டகரியில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி வந்து ஒர்க் நம்ம வந்து வாங்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இந்த டாரோல சுத்தி கவர் ஆகும். இப்போ ஃபினான்ஸில் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியே கொடுத்த பணம் வருதா, இல்ல நம்ம கொடுக்கலாமா, அப்புறம் வந்து லேண்ட், முக்கியமா லேண்ட் பத்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் எப்போ சேல் ஆகும், இல்ல இந்த லேண்ட் நான் வாங்கலாம்னு இருக்கேன், அதை நான் வாங்கலாமா, அது எனக்கு இருக்கா, அந்த மாதிரி. ஸோ அந்த ப்ராஸ்பரிட்டி சம்பந்தமா தான் உங்களுக்கு வந்து டாரோ அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு டாரோ அப்படிங்கும் போது அதோட பேசிக் என்ன, அதோட மீனிங் என்ன, அதோட பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் என்ன, அதோட எலமெண்ட் என்ன, அதோட ஷஃபிள் என்ன, ஒரு ஷஃபிளுக்கு எப்படி இருக்கிறது, அதோட கைடன்ஸா நம்ம பாக்குறோமா, இல்ல பிடிச்சனா நம்ம பாக்குறோமா, இதை நான் எல்லா வீடியோலையும் நான் வந்துட்டு கண்டிப்பா சொல்லிட்டே இருப்பேன். கைடன்ஸ் இஸ் டிஃபரெண்ட், பிடிச்சன் இஸ் டிஃபரெண்ட். ஸோ அதை நம்ம எப்படி பாக்குறோம், எந்த இடத்துல நம்ம எப்படி பாக்குறோம், டாரட்டோட ரெமெடி என்ன, அப்புறம் ஆஸ்ட்ராலஜிக்கும் டாரட்க்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா சம்பந்தப்படுத்தலாம் இருக்கு. ஒரு கார்டும் வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜி சைனை வந்து டெபிக்ட் பண்ணும். ஸோ ஆஸ்ட்ரோ டாரட் கத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நியூமராலஜில இருக்கீங்க, ஆஸ்ட்ராலஜில இருக்கீங்க, வாஸ்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா டாரோ வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது நம்ம வந்து எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஒரு டாரட் ரெமெடி என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஹெல்த் சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற ஒரு சஜஷனுமே எப்படி இருக்கும், நம்ம ஓகே நம்ம வந்து ப்ராப்பரா போயிட்டு போமா, இல்ல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களும் டாரோல பார்க்கலாம். நான் ஹெல்த் கிளைண்ட்ஸ் நிறைய நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதுல சக்சஸ் ஆன கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ வந்து இது எல்லாமே ஒரு கைடன்ஸ் தான். ஸோ நம்ம ரீடிங் உட்கார முன்னாடி நம்ம கைடன்ஸா ப்ரெடிக்ஷனா அப்படின்னு அந்த தெளிவோட இருக்கணும். அப்புறம் ஒரு பேசிக் ஷஃபிள் ஒன்று இருக்கு. ஓகே, இதெல்லாம் சொல்லும்போது டாரோல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஆனா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு பெரிய மேரத்தான் ரேஸ் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் கத்துட்டு, ஒரு அட்வான்ஸ் கத்துட்டு நீங்க டாரோ வந்து நீங்க உங்க செல்ஃபுக்கும் யூஸ் பண்ணலாம், நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபஷனாவும் நீங்க செட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம டாரட்டுக்குன்னு ஒரு சில டெக்னிக்ஸ். ஸோ இந்த டெக்னிக்ஸ், இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல அந்த ஒரு ரிசல்ட் கொண்டு வருது, கெயின் கொண்டு வருது, ஒரு டூல் சம்பந்தமா டாரட் வந்து ஒரு டூலா யூஸ் பண்றதுக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? இதை ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபுல்லா நம்ம கத்துக்கிட்டு ஒரு முழுமை பெற்று அதுக்கப்புறமே நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துட்டு நம்ம ப்ரொஃபஷனலா செட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால Day 1 இருந்தே நீங்க பண்ணக்கூடாதுன்னு யூ கேன் ஸ்டார்ட், யூ கேன் பிகின் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களே வந்து மோல்ட் ஆயிடுவீங்க. ஓகே மேடம், எனக்கு ப்ரொஃபஷனலா வேணாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட செல்ஃப் கைடன்ஸ்க்கு நீங்க டாரோ கத்துக்கலாம். டாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களோட செல்ஃப் ப்ரெடிக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணணும். எல்லார்கிட்டையும் நம்மளால ஓப்பனா பேச முடியாது, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து அனலைஸ் பண்றதுக்கும், பாக்குறதுக்கும், ப்ரொசீட் பண்றதுக்கும் டாரோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டாரட் முழுமையா ஒரு ஜிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இன்னொன்னு நான் சொல்றேங்க, நாலேஜ் இஸ் ஓஷன். ஸோ எல்லாம் கத்துக்கிட்டேன், எல்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது கிடையாது. என்னைக்குமே நம்ம வந்து ஒரு எம்டி கப்பா தான் இருக்கணும். எவ்வளவு கத்துக்கிட்டாலும் எம்டி கப்பா தான் இருக்கணும். அப்பதான் நிறைய புது விஷயங்கள் நம்மளால வந்து எடுத்து போக முடியும். டாரோவும் அப்படிதான், நாலேஜ் இஸ் அண்ட் ஓஷன். ஸோ கட்டுறது கையளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு ரியலி நீங்க செல்ஃபா உங்களுக்கு டாரட் வேணும்னாலும் சரி, ப்ரொஃபஷனா நீங்க செட் பண்ணணும்னாலும் சரி, ஃப்ரம் த ஸ்கிராச் நான் இங்க வந்து என்னோட பேச்சஸ்ல நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம்.